அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பொது தமிழ்லேருந்து மாதிரி தேர்வு 11. இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ண வீடியோக்களை இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதற்குண்டான பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுபோல் தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, தண்டமிழ் ஆசான் என்று பாராட்டப்பெற்றவர் யார்? தண்டமிழ் ஆசான் என்று பாராட்டப்பெற்றவர் யார்? ஆன்சர் சீத்தலை சாத்தனார். ஸோ இவரை பாராட்டுறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள் தான் தண்டமிழ் ஆசான் அப்படின்னு சீத்தலை சாத்தனாரை பாராட்டுறார். அடுத்த வினா, போரை ஒழிமின் என்ற கோவூர் கிழாரின் அறிவுரையை கேட்டு போரை நிறுத்திய மன்னன் யார்? போரை ஒழிமின் அப்படிங்கிற ஒரு வாசகம், ஒரு பாட்டு, ஓகேங்களா? ஸோ இந்த பாட்டு யார் பண்ணது? கோவூர் கிழார். இவரோட அறிவுரையை கேட்டு போரை நிறுத்திய மன்னன் யார்? ஆன்சர் நெடுங்கிள்ளி அப்படிங்கிற மன்னன். அடுத்த வினா, மணிமேகலையை அமுத சுரபியை பெற்றிட உதவியவர் யார்? மணிமேகலை அமுத சுரபியை பெற்றிட உதவியவர் யார்? தீவத்திலகை அப்படிங்கிறவங்க தான் அமுத சுரபி கிடைக்க உதவுனாங்க. அடுத்த வினா, கீழ்கண்டவற்றுள் பாவலேறு பெருஞ்சித்திரனாரின் படைப்புகளில் இல்லாத ஒன்று எது? கீழ்கண்டவற்றுள் பாவலேறு பெருஞ்சித்திரனாரின் படைப்புகளில் இல்லாத ஒன்று எது? ஆன்சர் பாருங்கள். கொய்யாக்கனி, கனிச்சாறு, நூறாசிரியம்லாம் பெருஞ்சித்திரனுடைய நூல்கள், ஓகேங்களா? கள்ளக்குடி மகாகாவியம் அப்படிங்கிறது கிடையாது, ஏன்னா அது கண்ணதாசனுடைய நூல். அடுத்த வினா, மன்னிப்பு என்பது எம்மொழி சொல்? மன்னிப்பு என்பது எம்மொழி சொல்? ஆன்சர் உருது. அது உருது மொழி, ஓகேங்களா? மன்னிப்பு அப்படிங்கிறது உருது சேர்ந்தது. அடுத்த வினா, ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து. இந்த குறளில் ஏமாப்பு என்பதன் பொருள் என்ன? ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து. இந்த குறளில் ஏமாப்பு என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் பாதுகாப்பை குறிக்குது. அடுத்தவனா, முட்டையிட்டது சேவலா பெட்டையா? இது என்ன வழு அப்படின்னு கேட்குறாங்க. முட்டையிட்டது சேவலா பெட்டையான்னு கேட்குறது என்ன வழுவில் வருது? ஆன்சர் என்ன? வினாவழு. இது வினாவழு. அடுத்த வினா, பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். இந்த குறளில் பயின்று வந்துள்ள அணி என்ன? பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். இதில் எந்த அணி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகதேச உருவக அணி. ஏகதேச உருவக அணி. அடுத்த வினா, என்றல் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? என்றல் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? என்றல் அப்படின்னாலே ஒரு தொழில் தான், புரியுதுங்களா? ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்னாலே அது தொழிலை தான் குறிக்கும். ஸோ அதனால் அது தொழிற்பெயர். அடுத்த வினா, உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றும் காட்டும் காவியம் என திருவிக்கா எந்த காவியத்தை கூறினார்? உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றும் காட்டும் காவியம் அப்படின்னு திருவிக்கா எந்த காவியத்தை சொல்கிறாரு? ஆன்சர் பெரிய புராணம். பெரிய புராணம். அடுத்த வினா, வருவான் என்பதன் வேர்ச்சொல் என்ன? ஸோ வருவான் என்பதோட வேர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வேர்ச்சொல், ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னு பாருங்கள். ஆன்சர் என்ன? வா. வருவான், வா அப்படின்னு, அதான் அதோட அடிப்படையான சொல்லாக இருக்கும். அடுத்தது, கொல் என்ற வேர்ச்சொல்லின் உருவாகிய வினையச்சம் என்ன? கொல் என்ற வேர்ச்சொல்லிலிருந்து உருவாகிய வினையச்சம் என்ன? ஸோ வினையச்சம் அப்படின்னாலே ஊ கொண்டு முடியும்னு சொல்லுவோம்ல, கொண்டு ஊ வருதா? ஸோ அதனால் அதுதான் சரியான விடை. ஒருவர் பேசுவதை அவர் பேசியபடியே கூறுவது எவ்வகை தொடர்? ஒருவர் பேசுவதை அவர் பேசியபடியே கூறுவது எவ்வகை தொடர்? என்ற நேர்கூற்று தொடர். நேர்கூற்று தொடர். அடுத்த வினா, தமிழக அரசு எந்த நாளை திருவள்ளுவர் நாளாக அறிவித்துள்ளது? தமிழக அரசு எந்த நாளை திருவள்ளுவர் நாளாக அறிவித்துள்ளது? ஆன்சர் தை 2. தை 2. அடுத்த வினா, இன்மை என்பதன் பொருள் என்ன? இன்மை என்பதன் பொருள் என்ன? வறுமை. இன்மை என்பதன் பொருள் வறுமை. பெருமாள் திருமொழி நூலின் ஆசிரியர் யார்?
பெருமாள் திருமொழி நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் குலசேகர ஆழ்வார். குலசேகர ஆழ்வார். அடுத்த வினா, கீழ்கண்டவற்றுள் சிற்றிலக்கிய வகை நூல் எது? கீழ்கண்டவற்றுள் சிற்றிலக்கிய வகை நூல் எது? ஆன்சர் கலிங்கத்து பரணி. கலிங்கத்து பரணி. கல்லங்குடி மகா காவியம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? கல்லங்குடி மகா காவியம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? கண்ணதாசன். கண்ணதாசன். கருத்துப்படம் அமைக்க தொடங்கியவர் யார்? கருத்துப்படம் அமைக்க தொடங்கியவர் யார்? வால்ட் டிஸ்னி. வால்ட் டிஸ்னி தான் ஃபஸ்ட்டு கருத்துப்படத்தை உருவாக்க ஆரம்பித்தார். அடுத்த வினா, பசு கொடுக்கும் 5 பொருளின் பெயர் என்ன? பசு கொடுக்கும் 5 பொருளின் பெயர் என்ன? பஞ்சகவியம். பஞ்சகவியம். அடுத்த வினா பாருங்கள். ஆஸ்தட்டிக்ஸ் என்பதன் தமிழ்ச்சொல் என்ன? ஆஸ்தட்டிக் என்பதன் தமிழ்ச்சொல் என்ன? இயற்கை வனப்பு. வன்மை என்பதன் பொருள் என்ன? வன்மை என்பதன் பொருள் வள்ளல் தன்மையை குறிக்கும். வள்ளல் தன்மையை குறிக்கும். மா என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் என்ன? மா என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் என்ன? விலங்கு. ஸோ பெரிய, அழகு, ஸோ நிறையாவை குறிக்கும். மா அப்படிங்கிறதுக்கு நிறைய பேர்கள் இருக்குது. அடையெடுத்த ஆகுபெயர் என்ற இலக்கண குறிப்பிற்கு பொருத்தமான நூல் எது? அடையெடுத்த ஆகுபெயர் என்ற இலக்கண குறிப்பிற்கு பொருத்தமான நூல் அப்படின்னா திருக்குறள். பாசிலை என்பதை பிரித்து எழுதுக. பாசிலை என்பதை பிரித்து எழுதுக. ஆன்சர் என்னென்னா பசுமை கூட்டல் இலை. பசுமை கூட்டல் இலை அப்படிங்கிறதா பாசிலை அப்படிங்கிறத பிரித்து எழுதுனா நமக்கு கிடைக்கும். ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது. ஸோ நாளைக்கு வேறொரு வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.